சிவார்கிட்டேருந்து என்ன மெசேஜ் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப்பில் பிளாக்கேஜஸ், எனர்ஜெட்டிக் பிளாக்கேஜஸ் இருக்கிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. எனர்ஜெட்டிக் பிளாக்கேஜஸ் குட் பி பாஸ்ட் ட்ராமா, இன்னர் சைல்ட் wounds, சின்ன வயசில் அவங்களோட வளர்ப்பு வேறு விதமாக இருக்கலாம். ஏன்னா நீங்கள் ஒரு பார்ட்னரை சூஸ் பண்ணும்போது யூ ஆர் நாட் ஓன்லி செட்டிலிங் ஃபார் தெம் டியூரிங் த அடல்ட்ஹுட், யூ ஆர் செட்டிலிங் ஃபார் தியர் இன்னர் சைல்ட் அப்ரிங்கிங். ஓகே, அவங்க சின்ன வயசில் அவங்களோட ப்ரோக்ராமிங்லாம் எப்படி இருந்திருக்கு அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் ஒருத்தவங்களை வந்து உங்களோட கர்மாக்கு நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறீங்க. விச் இஸ் கல்யாணம் என்பது வந்து இட்ஸ் அ கர்மா. ஓகே, whereby when you get married you are accepting your spouse's karma, husband and wife karma. It's each other's karma, good or bad. But karma depends whether it's 3 types of karma. Past karma, present karma defines your future karma. ஓகே, நீங்கள் 2 பேரும் நல்ல தர்மிக் பாதையில் இருந்தீங்கன்னா ஃப்யூச்சர் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ as of now energetic block is being cleared by Lord கணேஷா. ஓகே, லார்ட் கணேஷா வந்திருக்காரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா லவ் ரிலேஷன்ஷிப்பில் உங்களோட சிச்சுவேஷன்ஷிப் யூ ஹாவ் டு சரண்டர். இந்த கனெக்ஷனுக்கு நீங்கள் வந்து சரணடைந்தால் மூட்டுக்கு இருக்கணும். ட்ரஸ்ட் த ப்ராசஸ் அண்ட் ஹேவ் ஃபேத். must handle this person slowly, gently, with respect. ஓகே, நீங்கள் சரண்டர் பண்ணணும். ஓகே, இனிஷியேட் பண்ண வேணாம். இனிஷியேட் பண்ணிங்கன்னா ரெஸ்பாண்ட் வரும். பட் ஆனால் இந்த பர்சனுக்கு வந்து நிறையா தனிமை. ஓகே, இந்த பர்சனை இவங்களோட லைஃப்பில் நீங்கள் வந்ததுக்கப்புறம் இவங்களோட ஹார்ட் சக்ரா அவேக்கன்ட் ஆகிருக்கு, ஆக்டிவேட் பண்ணியிருக்கு. ஓகே, they can only be vulnerable with you, they can be only open with you in அவங்களோட ரிலேஷன்ஷிப் ஹிஸ்ட்ரியில். மேபி யாருக்கிட்டையும் அவங்க வல்னரபிளாக இருந்திருக்க மாட்டாங்க. யாருக்கிட்டையுமே அவங்களோட சீக்ரெட் டீப்பஸ்ட் டிசையர், அவங்களோட சைல்ட்ஹுட் பற்றி இல்லை அவங்க அப்கிரீமிங் பற்றி, அவங்களோட ப்ராப்ளம்ஸ் இஷ்யூஸ்லாம் யாருக்கிட்டையும் வல்னரபிளாக ஓப்பனாக ஷேர் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் யூ கேன் பி திஸ் ஃபர்ஸ்ட் பர்சன் பிகாஸ் யூ ஹேவ் அன்லாக் தியர் ஹார்ட் சக்ரா, யூ ஹேவ் ஹீல்ட் தியர் ஹார்ட் சக்ரா. வென் யூ ஹேவ் ஹீல்ட் அஸ் நம்ம எப்பயோ ப்ராக்டிஸ் பண்ணுறது ஹோப் போனோ மந்த்ரான்னு ஒன்று இருக்குது. ஐம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ அண்ட் ஐ லவ் யூ. ஓகே, இது வந்து நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களோட மேரேஜ் லவ் ரிலேஷன்ஷிப்பில் இந்த பர்சனோட ஹார்ட் சக்ரா மாறுறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. தட் மீன்ஸ் நீங்கள் இவங்களோட பேரை எழுதிட்டு 7 வாட்டி ஐம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ அண்ட் ஐ லவ் யூன்னு எழுதிடுங்க. எழுதிட்டு இந்த கடிதத்தை you can place it under your pillow for 21 days and then things ஸ்லோபமாக பீஸ்ஃபுல்லாக ஆகிட்டோன்னே then இந்த பர்சனே will reach out to you and this person will forget about what are the hurtful things happened in your relationship or in your marriage. So இது வந்து one part of your healing prayer that you can do for yourself, which is a Ho'oponopono mantra. ஸோ இந்த பர்சனோட ஹார்ட் சக்ரா நீங்கள் தான் ஆக்டிவேட் பண்ணியிருக்கீங்க. அடுத்தது நம்ம பார்க்கலாம். அடுத்தது வந்து அவேர்னஸ் ஆஃப் இன்டர் கனெக்டட்னஸ். உங்கள் 2 பேர்த்துக்குமே ஒரு டெலிபதி கனெக்ஷன் இருக்குது, ஒரு சோல் பாண்ட் இருக்குது. மல்டி டைமென்ஷனல் இன்டர் கனெக்டட்னஸ் அப்படின்னா நிறையா பேருக்கு என்னன்னு தெரியாது. நீங்கள் 2 பேருமே 2 பாடிஸ் 1 soul, 2 பேருமே ஒரு சோல், ஒரு யூனிட்டி ஆஃப் ஆல் பீயிங்ஸ். நீங்கள் 2 பேருமே கேன் அச்சீவ் கிரேட்டர் திங்ஸ் இன் லைஃப், இன் த லைஃப் ஃபேஸ் ஆஃப் வேர்ல்ட். இது ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன். இந்த பர்சன் வில் லீட் யூ டு அ ஸ்பிரிச்சுவல் பாத். இது ரொம்பவே பிரம்மாண்டமான ஒரு கனெக்ஷன் தான் நான் சொல்லுவேன். அவேர்னஸ் ஆஃப் இன்டர் கனெக்டட்னஸ்னால் இந்த பர்சன் நிறையா அவங்க ட்ரீம்ஸில் அப்பியர் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இவங்க என்ன யோசிக்கிறாங்க உங்களால் டெலிபதி மைண்டால் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ நிறையா இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் மிரக்கல்ஸ்லாம் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சம்டைம்ஸ் நீங்களே யோசிப்பீங்க, ஏன் நீங்கள் இந்த பர்சன் பற்றி ரொம்ப நினைக்கிறீங்க, இந்த பர்சன் வந்து ரீச் அவுட் பண்ணால் நீங்கள் ஏன் ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்க கூட நீங்கள் யோசிக்கலாம். நோ, இது வந்து யூனிவர்ஸ் லீட் பண்ண ஒரு கனெக்ஷன், இது வந்து யூனிவர்ஸ் லீட் பண்ண ஒரு பாண்ட், சோல் பாண்ட். ஓகே, அடுத்தது நம்ம பார்க்கலாம் சோல்ஸ் காம்பஸ். யூ நோ தட் இந்த பர்சன் தான் இஸ் த லைட் டுவர்ட்ஸ் யோர் future, and you know through this person is a compass in your life. In the person will lead you, will transform your life, will direct you what you need to do, how you need to navigate your future. This person is your inner guidance. Okay, இந்த பர்சன் தான் உங்களோட விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட்க்கு கைட் பண்ணுவாங்க. Passport is a portal. That means when you pass
portals through different countries, your life changes. But in the human being, is not human being, it's the soul, is a high vibrational soul. In the person வந்து நிறைய பேர் லீட் பண்ணுறது கூட நிறைய சான்சஸ் இருக்குது. And you know that this person is your soul's compass, inner compass. உங்களோட inner compass, உங்களோட intuition trust பண்ணுங்கள். And you follow that. Don't have to have trust issues or question a lot about doubts. சில விஷயம் வந்து ஆழ்ந்த சிந்தனையோடு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. மேலோட்டமாக ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா ஆழமாக நீங்கள் பதிவு பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் அந்த வழிகள் வெஸ்ட்டாக இருக்கும். மேலோட்டமாக இருந்தாலே போதும், கொஞ்சம் லைட்டாக வச்சுக்கோங்க. ஸோ இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான இன்டர் டைமென்ஷனல் கனெக்ஷனாக இருக்குது. மேபி இப்போதைக்கு உங்களோட சோல் கனெக்ஷன் தனிமையாக ஒரு ஹெர்மிட் மோட்டில் இருக்கலாம். இந்த பர்சன் இஸ் கிளென்சிங் தியர் லைஃப் அவுட், கிளென்சிங் தியர் ரீபர்த் ஆஃப் தியர் சோல். They are releasing negative energies from the past so that they come back to you as a pure soul, as a new soul, to restart back this relationship. Anigama next year, which is a renew, restart, revamp, a new year, reset பண்றது, new time. எனக்கு tarot cards பிரகாரம் நம்ம பார்த்தோன்னா the magician energy is strong, the fool energy is strong, wheel of fortune. Karmic cycle will reset and renew to something new, like a rebirth, reawaken your connection. And whatever you manifest with this person, that's when it will take place to happen. அடுத்தது பார்த்தீங்கன்னா celestial messages from Lord Shiva. Okay, beautiful. Lord Shiva has been guiding you and receiving from higher dimensions. மேபி நீங்கள் ஒரு லார்ட் சிவா பக்தராக இருக்கலாம், அதே சமயத்தில் இந்த பர்சனும் ஒரு பக்தராக இருக்கலாம். ஸோ உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் அந்த சிவன் சக்தி யூனியன் ஸ்ட்ராங்காக இருக்குது. ரொம்பவே அந்த ஸ்ட்ராங்கான டேட்ஸு மந்த்லாம் அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். அதே சமயத்தில் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் ஆஃப் ட்ரீம்ஸ் நீங்கள் ரியலைஸ் பண்ணுறீங்க, ஆழ்ந்த சிந்தனையோட, ஆழ்ந்த தியானத்தோட, அந்த ஞானத்தோட யூ ஆர் ஃபோக்கஸிங் ஆன் யோர் செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன். ஸோ இது பியூட்டிஃபுல்லான ஒரு கனெக்ஷன். மேபி இந்த பர்சன் வந்து உங்களை விட்டு பிரிஞ்சிருக்கலாம். இப்போதைக்கு உங்களை விட்டு பிரியறதுக்கு ஒரு சான்சஸ் இருந்திருக்கலாம். ஓகே, உங்களை விட்டு பிரியறதுக்கு சான்சஸ் இருந்திருக்கலாம். பட் இப்போது நம்ம பார்க்க போகிறோம் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். எஸ், இந்த பர்சன் மேபி உங்களை பிளாக் பண்ணியிருக்கலாம், இல்லாட்டி பவுண்ட்ரி செட் பண்ணியிருக்கலாம். கம்யூனிகேஷன் கொஞ்சம் ட்ரையாக இருக்கலாம், அந்தளவுக்கு கம்யூனிகேட் பண்ணாத ஒரு பர்சனாக இருக்கலாம். இந்த மெசேஜ் நீங்கள் கேட்கும் போது உங்கள் இயர்ஸ் ரிங் பண்ணுறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி உங்கள் இயர்ஸ் ரிங் ஆகுனுச்சுன்னா தட் மீன்ஸ் திஸ் மெசேஜ் இஸ் டெஃபினெட்லி மென்ட் ஃபார் யூ. ஸோ இந்த மாதிரி ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இப்போது புது பேக்கேஜ் இருக்குது, லார்ட் சிவா மெசேஜஸ், பர்சனல் மெசேஜஸ். ஓகே, பர்சனல் மெசேஜஸ் உங்களோட பர்சனல் சார்ட் வச்சுட்டு லார்ட் சிவா மெசேஜஸ்க்கு ஒரு பேக்கேஜ் இருக்குது. ஸோ நீங்கள் பர்சனல் ரீடிங் புக் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் 15th onwards it will be open. ஸோ இது வந்து ஒரு பர்சனல் ரீடிங் எல்லாத்துக்குமே பொருந்தமாக இருக்கும்னு சொல்ல முடியாது. 6 of Wands energy, this person will try to win you back again, but in a very good way, in a respectable way, in a strategic way. ஸோ உங்களோட லவ் லைஃப்பில் நீங்கள் வின் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், ரீகன்சிலியேஷன், ரீயூனியன் இருக்குது. இந்த பர்சன் திருப்பி அவங்க லைஃப்க்கு வரத்துக்கு நிறையாவே சான்சஸ் இருக்குது. அப்படி நீங்கள் வந்து சரியாக பேசாமல் இருந்துக்கீங்க, ஆனால் பேசணும்னு நினைக்கிறீங்க, இவங்க பேசுவாங்களான்னு நினைக்கிறீங்களா? எஸ், கண்டிப்பாக பேசுவாங்க. 4 of Wands, they feel a sense of belonging, sense of home with you. You are their anchor. ஓகே, நீங்கள் தான் அவங்களோட anchor, நீங்கள் தான் அவங்களோட ஹோம், அவங்களோட சென்ச்சுரி, அதே சமயத்தில் அவங்களோட டெம்ப்டேஷன் கூடயோ. ஸோ இது பியூட்டிஃபுல்லான டிவைன் ஸ்பிரிச்சுவல் பாத் ஃபார் யோர் லவ் லைஃப். அடுத்தது லாஸ்ட் மெசேஜ் நம்ம பார்க்கலாம். டிட்டர்மினேஷன். எஸ், இந்த பர்சன் வந்து ஸ்ட்ராங்காக டிட்டர்மைண்டாக இருக்காங்க டு டேக் அ நியூ பிகினிங் வித் யூ. நீங்கள் ஏஞ்சல் நம்பர் 1111 பார்க்குறதுக்கு கூட நிறையா சான்சஸ் இருக்குது. ஓகே, 21 12 12 பார்க்குறது கூட நிறையா சான்சஸ் இருக்குது. பை December 12 எல்லாம் உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப், மேரேஜ்லாம் வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்க்கு வரத்துக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. புதுமையாக அடுத்த வருஷம் புதுசாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது கூட சான்சஸ் இருக்குது. புதுமையாக நீங்கள் கெட் டு நோ பண்ணுவீங்க. யூ வில் ட்ரை டு மென் திங்ஸ். திருப்பி எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைப்பீங்க. இஃப் யூ ஆல்ரெடி மெஸ்ட் அப் திஸ் கனெக்ஷன், நீங்கள் எப்படி இந்த கனெக்ஷனை திருப்பி ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைப்பீங்க. ஸோ நியூ பிகினிங் நெக்ஸ்ட் இயர் பை January நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் தீஸ் வில் பிரிங் யூ ஹார்மனி அஸ் வெல். இந்த கனெக்ஷன் வந்து ரொம்ப உங்களுக்கு மன நிம்மதி கொடுக்குற ஒரு கனெக்ஷனாக இருக்கும். ஸோ இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து டிவைன் யூனியன் ஷிவ் சக்தி 2026ன்னு கமெண்ட் பண்ணுங்கள் டு கிளைம் திஸ் பியூட்டிஃபுல் பிளெஸ்ஸிங்.